எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டு இதை படிக்காமல் விட்டுறாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழில் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். கீழ்காணும் நூல்களில் எட்டுத்தொகை நூல் எது? ஆன்சர் நற்றிணை. சங்க இலக்கியத்தின் 8 தொகை நூல்களில் ஒன்றாக நற்றிணை விளங்குகிறது. அடுத்த கொஸ்டின், குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. அடுத்தது, ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர். அடுத்தது, கலித்தொகை நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? ஆன்சர் நல்லந்துவனார். அகநானூறு நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் உருத்திர கண்ணனார். அகநானூற்றை தொகுத்தவர் யார்? உருத்திர கண்ணனார். நற்றிணை நூலை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. அடுத்தது சொல்கிறேன், யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. ஓகேவா? ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர். அடுத்தது பாருங்கள், இவங்க என்னன்னா ஐங்குறு நூற்றை தொகுப்பித்த சேர மன்னன் தான் இவங்க. அடுத்தது, அகநானூறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெருவழுதி. அகநானூறு நூலை தொகுப்பித்தவர் பெருவழுதி. 8 தொகை நூல்களில் ஒன்றாக அமைந்தது எது? ஆன்சர் பரிபாடல். சங்ககால 8 தொகை நூல்களில் ஒன்றாக இது இருக்குது. கீழ்காணும் நூல்களில் 8 தொகைக்கு உட்படாதது எது? ஆப்ஷன் பாருங்கள். ஆன்சர் திருக்குறள். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 8 தொகை அல்ல. அடுத்தது, துளசி எந்த நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது? ஆன்சர் துளசி ஆன்சர் பாருங்கள், மார்பு சளி, நீர்க்கோவை, தலைவலி. அதாவது துளசி சளி மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. கீழ்காய் நெல்லி எந்த நோயை நீக்கும்? ஆன்சர் மஞ்சட்காமாலை. கீழ்காய் நெல்லி இந்த மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மூலிகையாக இருக்குது. அடுத்தது, டைப்பிங் மிஸ்டேக்கு, தூதுவளை. சரியா? தூதுவளை எந்த நோய்களுக்கு பயன்படுகிறது? ஆன்சர் இருமல், சுவாச கோளாறு. தூதுவளை சுவாச தொடர்பான நோய்களை குறைக்க உதவுகிறது. அடுத்தது, குப்பைமேனி எதற்கான நல்ல மருந்து? ஆன்சர் நச்சுக்கடி. குப்பைமேனி நச்சு தாக்கத்திற்கு மருந்தாக பயன்படுகிறது. அடுத்தது, குப்பைமேனி மஞ்சள் உப்பு சேர்த்து பயன்படுத்தினால் எது நீங்கும்? ஆன்சர் சொறி சிரங்கு நீங்கும். தோல் நோய்களுக்கு இந்த கலவை பயன்படுகிறது. அடுத்தது, சோற்றுக்கற்றாழை எந்த நோய்களை நீக்க உதவுகிறது? ஆன்சர் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்கள். சோற்றுக்கற்றாழை பெண்களின் உடல் நலத்திற்கு பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், முருங்கைக்கீரை எதற்கு உதவுகிறது? ஆன்சர் கண் பார்வை ஒழுங்குபடுத்துதல். முருங்கைக்கீரை கண் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்குது. அடுத்தது, முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் என்ன பயன்? ஆன்சர் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டை எலும்பு குணமடைய உதவுகிறது. கருவேப்பிலை எந்த நோயை குணமாக்கும்? ஆன்சர் சீதபேதி. கருவேப்பிலை செரிமானம் மற்றும் வயிறு பிரச்சனைகளுக்கு பயன்படுகிறது. அடுத்தது, கரிசலாங்கண்ணி எந்த பிரச்சனையை நீக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நரை. கரிசலாங்கண்ணி தலைமுடி ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்பட்டிருக்குது. கரிசலாங்கண்ணி எந்த நோய்களுக்கு சிறந்த மருந்து? ஆன்சர் இரத்த சோகை, மஞ்சள் காமாலை. மணத்தக்காளி எதை குணமாக்கும்? ஆன்சர் வாய்ப்புண், குடற்புண். மணத்தக்காளி வயிறு மற்றும் வாய் நோய்களுக்கு பயன்படுகிறது. அகத்திக்கீரை எந்த நோய்களை குணமாக்கும்? ஆன்சர் பல் சார்ந்த நோய்கள். அகத்திக்கீரை பல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்பட்டிருக்குது. வல்லாரைக்கீரை எந்த திறனை அதிகரிக்கும்? நினைவாற்றல். வல்லாரைக்கீரை மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. அடுத்தது, முகமுசுக்கை கீரை எதை நீக்கும்? சளி பிரச்சனையை குறைக்க இது பயன்படுகிறது. அடுத்தது, வேப்பங்கொழுந்து எதற்கு மருந்தாக பயன்படுகிறது? ஆன்சர் மார்பு சளி. வேப்பங்கொழுந்து சளி மற்றும் வெப்பு நோய்களுக்கு நல்ல மருந்தாக இருக்குது. மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கல்வி. கல்வி மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும் சிறந்த அணிகலனாக கருதப்படுகிறது. யாருக்கு அழகு தரும் அணிகலன் தேவையில்லை? ஆன்சர் கல்வி கற்றோருக்கு. கல்வி பெற்றவர்களுக்கு வேறு அணிகலன் தேவையில்லை என பாடலில் கூறப்பட்டிருக்குது. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்ல என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் குமரகுருபரர். கல்வியின் சிறப்பை எடுத்துரைக்கும் இந்த பாடலை குமரகுருபரர் இயற்றியிருக்காங்க. அடுத்தது, முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா.
என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபரர். கல்வி பெற்றவர்களின் அழகை எடுத்துரைக்கும் பாடல் தான் இது. அடுத்தது கல்வி அழகே அழகு என்ற தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீதிநெறி விளக்கம். கல்வியின் பெருமையை கூறும் பாடல் நீதிநெறி விளக்கம் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின், குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் புலவராக இருந்திருக்காங்க. ஆன்சர் வந்து அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபரர். குமரகுருபரர் பல சிற்றிலக்கியங்களை இயற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். கந்தர் கலிவெண்பா நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபரர். முருகப்பெருமானை போற்றும் நூலாக கந்தர் கலிவெண்பா வந்து விளங்குகிறது. அடுத்தது கைலை கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபரர். கைலாய நாதரை போற்றும் நூலாக இது அமைந்துள்ளது. அடுத்தது சகலகலாவல்லி மாலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து கல்வி தெய்வமான சரஸ்வதியை போற்றும் நூல் இது. ஆன்சர் அடுத்தது வந்து பாருங்கள், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபரர். மதுரை மீனாட்சியம்மையை போற்றும் பிள்ளைத்தமிழ் நூல் இது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபரர். முருகப்பெருமானை போற்றும் சிறப்பான பிள்ளைத்தமிழ் நூலாக இது இருந்திருக்கிறது. நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற காரணம் என்ன? ஆன்சர் வந்து மக்களின் வாழ்விற்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால், மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்லொழுக்கங்களை எடுத்துரைப்பதால் இந்நூல் பெயர் பெற்றது. அடுத்தது நீதிநெறி விளக்கம் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 102. நீதிநெறி விளக்கம் நூலில் மொத்தம் 102 வெண்பாக்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து நாலடியார். கல்வியின் அவசியத்தை எடுத்துரைக்கும் பாடல் நாலடியாரில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து நாலடியார். நல்லவற்றை ஆராய்ந்து கற்க வேண்டும் என்ற கருத்தை நாலடியார் வந்து வலியுறுத்துகிறது. கற்றவருக்கு அழகு தருவது எது? ஆன்சர் வந்து கல்வி. கல்வியே மனிதனின் உண்மையான அழகாக கருதப்படுகிறது. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து ஆலங்குடி சோமு. அறிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் பாடலாக இது இருக்குது. அடுத்தது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து ஆலங்குடி சோமு. மன்னிப்பு மனிதனின் உயர்ந்த பண்பாகும் என்பதை பாடல் உணர்த்துகிறது. இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆலங்குடி சோமு. மனித வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்த்தும் பாடல் இது. ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? ஆன்சர் வந்து சிவகங்கை. ஆலங்குடி சோமு சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடியில் வந்து பிறந்திருக்காங்க. ஆலங்குடி சோமுவுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய விருது எது? ஆன்சர் வந்து கலைமாமணி. தமிழ் இலக்கியம் மற்றும் கலை பங்களிப்பிற்காக கலைமாமணி விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு. அடுத்தது, என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் இன்றி வாழ்ந்தார் டேஸ் இன்றி வாழ்ந்தார் என்பதில் விடுபட்ட சொல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம்பாவம். பெரிய அறிவாளிகளும் எளிமையுடன் வாழ வேண்டும் என்பதை கருத்தாக கொண்டது தான் அது. அடுத்தது, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல டேஸ் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். கல்வியின் உண்மையான நோக்கம் மனித ஆன்மாவின் வளர்ச்சியே என அவர் கூறினார். ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் பெண் தலைவராக விஜயலட்சுமி பண்டிட் வந்து பணியாற்றியிருக்காங்க. தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலே சிறப்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. தாய்மொழி கல்வியின் அவசியத்தை திருவிக்கா வந்து வலியுறுத்தியிருக்காங்க. தாய்நாடு எனும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. மொழி மற்றும் நாட்டின் தொடர்பை எடுத்துரைக்கும் கருத்து தான் இது. அடுத்தது, கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெறும் காலமே என்று கூறியவர் திருவிக்கா. தாய்மொழி வழி கல்வி தமிழின் உயர்விற்கு அவசியம் என அவர் வந்து கூறியிருக்காங்க. அடுத்தது, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் ஒன்றாக கருதப்படுவது எது? ஆன்சர் வந்து காவிய இன்பம். இலக்கியங்கள் தரும் மகிழ்ச்சி வாழ்க்கையின் உயர்ந்த இன்பங்களில் ஒன்றாக இருக்குது. தமிழ் இன்பத்திலுள் சிறந்த இன்பம் இவ்வுலகினுண்டோ என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. தமிழ் மொழியின் இனிமையை புகழ்ந்து திருவிக்கா இவ்வாறு கூறியிருக்காங்க. தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. தமிழ் காவியங்கள் தரும் இலக்கிய இன்பத்தை அவர் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்தது, ஏடன்று கல்வி டேஸ் என்று தொடங்கும் வரிகளை கூறியவர் யார்? ஆன்சர் வந்து குலோத்துங்கன். கல்வியின் உண்மையான அர்த்தத்தை எடுத்துரைக்கும் வரிகள் இவை. அடுத்தது, கொடிய காட்டு வேளங்களை யாருடைய யாழ் மயங்க செய்யும்? ஆன்சர் வந்து பாணர். பாணர்களின் இசை விலங்குகளையும் மயக்கக்கூடியதாக கருதப்பட்டது. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. நாடக கல்வியின் முக்கியத்துவத்தை திருவிக்கா எடுத்துரைத்தார். இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்தபோது டேஸ் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. நாடக கலையின் சமூக தாக்கத்தை பற்றிய அவரது கருத்து இது. அடுத்தது, புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் போன்றது எது? ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆன்சர் வந்து கொழு கொம்பு. அறிவியலின் வளர்ச்சியை உவமையாக விளக்கும் சொற்றொடர் தான் இது. திருவிக்கா பிறந்த ஊர் எது? திருவாரூர். தமிழ் தென்றல் திருவிக்கா திருவாரூரில் பிறந்திருக்காங்க. திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் வந்து திருவாரூர் விருத்தலம் கல்யாண சுந்தரம்.
தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. தமிழ் மொழிக்காக ஆற்றிய பணியால் அவர் வந்து தமிழ் தென்றல் என அழைக்கப்பட்டார். திருவிக்கா ஈடுபாடு கொண்ட துறைகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன். பல துறைகளில் திருவிக்கா வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. சிறந்த மேடை பேச்சாளராக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. தெளிவான தமிழ் பேச்சால் அவர் சிறந்த பேச்சாளராக வந்து விளங்கியிருக்காங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? ஆன்சர் வந்து கல்வி. கல்வி மனிதனின் அறியாமையை அகற்றி அறிவை வந்து வளர்க்குது. கல்வி பயிற்சிக்குரிய சிறந்த பருவம் எது? ஆன்சர் வந்து இளமையில் கற்ற கல்வி வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடியதாக இருக்குது. இன்றைய கல்வி எதற்குள் நுழைவதற்கான கருவியாக கொள்ளப்படுகிறது? ஆன்சர் வந்து தொழிலில். தற்போதைய காலத்தில் வேலைவாய்ப்பிற்கான முக்கிய அடிப்படையாக இந்த கல்வி வந்து அமைந்திருக்குது. கலப்பில் உண்டென்பது இயற்கை நுட்பம் டேஸ் என்பதில் விடுபட்ட சொல் எது? ஆன்சர் வந்து வளர்ச்சி. இயற்கையின் மாற்றங்களும் கலப்புகளும் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அடுத்தது வந்து புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது எது? ஆன்சர் வந்து அறிவியல். உலகத்தை ஆராய அறிவியல் முக்கிய கருவியாக விளங்குகிறது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது எது? ஆன்சர் வந்து காவிய இன்பம். இலக்கியங்கள் தரும் ஆனந்தம் உயர்ந்த இன்பமாக கருதப்படுகிறது. இயற்கை ஓவியம் என்பதற்கு பொருந்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டில் இயற்கை ஓவியங்கள் அழகாக வர்ணிக்கப்படுகின்றன. இயற்கை தவம் என்பதற்கு பொருந்தும் நூல் எது? ஆன்சர் வந்து பெரிய புராணம். பெரிய புராணத்தில் தவ வாழ்க்கை சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகிறது. இயற்கை பரிணாமம் என்பதற்கு பொருந்தும் நூல் எது? ஆன்சர் வந்து சிந்தாமணி. சிந்தாமணியில் இயற்கை மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சி கூறப்படுகின்றன. இயற்கை அன்பு என்பதற்கு பொருந்தும் நூல் எது? ஆன்சர் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் இயற்கை மீதான அன்பு பல இடங்களில் வெளிப்படுகிறது. மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் எவை? ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆல், ஆன், ஒடு, ஓடு. மூன்றாம் வேற்றுமை கருவி மற்றும் உடனிகழ்ச்சி பொருள்களை உணர்த்துகிறது. மூன்றாம் வேற்றுமை உருவான ஆல், ஆன் என்பவை பொருள்களில் வரும். எவ்வகை பொருள்களில் வரும்? ஆன்சர் வந்து கருவி பொருள், கருத்தா பொருள். செய்யும் கருவி செயலை செய்யும் கருவி அல்லது செய்பவரை குறிக்க இவ்வுறுப்புகள் வந்து பயன்படுகின்றன. அடுத்தது கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 2. கருவி பொருள் முதற்கருவி மற்றும் துணைக்கருவி என இருவகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது எது? ஆன்சர் வந்து முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான் என்பதில் மரம் முதற்கருவியாக உள்ளது. அடுத்த கொஸ்டின் வந்து ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான் என்பதில் உளி வந்து துணைக்கருவியாக இருக்குது. கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 2. கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா மற்றும் இயற்றுதல் கருத்தா என பெறுகிறது. பிறரை செய்ய வைப்பது எவ்வகை கருத்தா? ஆன்சர் வந்து ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது ஏவுதல் கருத்தா. தானே செய்வது எவ்வகை கருத்தா? ஆன்சர் வந்து இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தா. அடுத்தது மூன்றாம் வேற்றுமையில் பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும் உருபு எது? ஆன்சர் வந்து ஆண். ஆண் உருபு செய்யுள் நடையில் அதிகம் காணப்படுகிறது. மூன்றாம் வேற்றுமையில் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் உருபுகள் எவை? ஆன்சர் வந்து ஒடு, ஓடு. உடன் நிகழ்வதை குறிக்க ஒடு, ஓடு வந்து பயன்படுகின்றன. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு எது? ஆன்சர் வந்து கூ. நான்காம் வேற்றுமை கொடை, நட்பு போன்ற பொருள்களில் வருகிறது. நான்காம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? ஆன்சர் வந்து கொடை, பகை, நட்பு, முறை, எல்லை. நான்காம் வேற்றுமையை பல வகை தொடர்புகளை உணர்த்துகிறது. நான்காம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக சேரும் அசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆக. சில இடங்களில் கூ உருவுடன் ஆக அசையும் சேர்ந்து வரும். அடுத்தது சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் யார்? ஆன்சர் வந்து பீசா குப்புசாமி. பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியராக அறியப்படுகிறார். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து பீசா குப்புசாமி. அவர் கல்வித்துறையில் பணியாற்றியவர். அடுத்தது பீசா குப்புசாமி யாரோடு நெருங்கி பழகி வந்தார்? ஆன்சர் வந்து ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து பீசா குப்புசாமி. இந்த நூல் ஜெயகாந்தனுடன் இருந்த அனுபவங்களை பதிவு செய்கிறது. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து பீசா குப்புசாமி. கல்வி அனுபவங்களை எடுத்துரைக்கும் நூலாக இது இருக்குது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை என்ன என்பர்? ஆன்சர் வந்து வேற்றுமை. பெயர் சொற்களின் பொருளை வேறுபடுத்தும் இலக்கண அமைப்பு வேற்றுமை ஆகும். வேற்றுமை உறுப்புகள் என்றால் என்ன? ஆன்சர் வந்து பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள். பெயர் சொல்லின் பொருளை தெளிவுபடுத்த உறுப்புகள் வந்து பயன்படுகின்றன. உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதை என்ன என்பர்? ஆன்சர் சொல்லுறுப்பு. விளக்கம் பாருங்க. கொண்டு, உடன் போன்றவை சொல்லுறுப்புகளாக இருக்குது. அடுத்தது ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆல். தூரிகையால் என்பதில் கருவி பொருள் வந்து குறிக்கப்படுகிறது.
ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள சொல்லுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொண்டு. கொண்டு என்பது சொல்லுறுப்பாக செயல்படுகிறது. அடுத்த கொஸ்டின், வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அவை மறைந்து இருந்து பொருள் தந்தால் அது என்ன? ஆன்சர் வந்து வேற்றுமை தொகை. உருவு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் பொருள் தரும் அமைப்பு எது? இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக்கை போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.